அதிமுகவை ஒருங்கிணைக்க செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் அவரை கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கிறார். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 10 நாட்கள் கெடு விதித்துள்ளார். இந்த சூழலில் பரப்புரை பயணத்திற்காக திண்டுக்கல்லில் தங்கியுள்ள எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனையில் ஈடுபட்டார். 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, SP வேலுமணி, காமராஜ், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் செங்கோட்டையனை அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதேபோல அவருடைய ஆதரவாளர்களான சுப்பிரமணியன், ஈஸ்வரமூர்த்தி, தேவராஜ், ரமேஷ் உள்ளிட்டோரும் கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை. விளக்கம் கேட்காமலேயே கட்சி பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருக்கிறார். செய்தியாளர்கள் மத்தியில் பேசியவர் மூத்த தலைவர்கள் தன்னிடம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறினார். பொதுவாக ஜனநாயகம் என்பது ஒரு கட்சியில் ஒரு விளக்கம் கேட்டிருக்க வேண்டும். அந்த விளக்கம் கேட்காமலேயே இன்று ஜனநாயகத்தை நாங்கள் காக்கிறோம். சுயமரியாதையோடு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்துக்களை சொல்வதற்கு எங்கள் இயக்கத்திலே தடையில்லை என்று பல மேடையிலே பேசியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். நேற்றைய தினம் எடுத்துச் சொன்னதைப் போல இந்த பணி எடுத்துச் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தொடரும். மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்றாக தான் சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னீங்க. இதுவரைக்கும் யாருமே உங்களை நேரில் சந்திச்சு ஆதரவு தெரிவிச்ச மாதிரி தெரியலீங்களா சார்? சில பேர் நினைத்து தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள். அதுதான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் காலத்தின் போக போக காலத்தில்தான் தெரியும். இந்நிலையில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள செங்கோட்டையன் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் இல்லம் முன்பு 2 உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 3 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுகவின் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அந்த பதவிக்கு புதிதாக ஒருவர் நியமிக்கப்படும் வரை பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வராஜை நியமித்து எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். கட்சி பொறுப்புகளில் இருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் வகித்த ஈரோடு மாவட்ட செயலாளர் பொறுப்பு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க கட்சி தலைமைக்கு செங்கோட்டையன் கெடு விதித்திருந்த நிலையில் கட்சியின் அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இதையடுத்து செங்கோட்டையன் வகித்த ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு முன்னாள் அமைச்சர் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான AK செல்வராஜுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பட்டதாரியான AK செல்வராஜ் 2001ஆம் ஆண்டு மேட்டுப்பாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரானார். தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வகித்த AK செல்வராஜ் பின்னர் 2021ஆம் ஆண்டு மீண்டும் மேட்டுப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கோயம்புத்தூர் மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் நன்கு பரிச்சயமான நபராக அறிவிக்கப்படும் செல்வராஜ் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு மிக நெருக்கமானவர் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாமல் NDA கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியிருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தவர் OPS விவகாரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றார். ஒன்னா இருக்கிறோம், இப்போ சேர்ந்து சந்திக்கிறோம், பின்னாடி எலெக்ஷன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவுல இருந்தீங்கல்ல, என்ன ஆச்சு? இல்ல, அந்த முடிவுல இன்னும் இருக்கோம். அதான் சொன்னேன், என்னுடைய முதல் சாய்ஸ் NDA கூட்டணின்னு சொல்ல. அதுக்காக நாங்கள் தற்கொலை பண்ணிக்க முடியாது. இல்லை, பழனிசாமியை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டாங்க, எப்படி போக முடியும்? அலையன்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம், இந்த கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறம் நீங்க இத்தனை மாதங்கள் அதுல தொடர்ந்து இருந்திருக்கீங்கல்ல, எந்த அடிப்படையில், எந்த நம்பிக்கையில, எதனுடைய ஏற்றுக்கொண்டு திரு அமித்ஷா அவர்கள் முதல் நாள்ல சொன்னதை நீங்களா எப்படி எடுத்திருந்தாலும் NDA கூட்டணிக்கு இந்திய அளவில் மாண்புமிகு மோடி அவர்களும் தமிழ்நாட்டுக்கு அண்டம் பழனிசாமியும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் அதனால் என்ன எடுத்துட்டீங்க? அவர் பிரைம் மினிஸ்டர்னால அவர் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணீங்க. ஆனால் அடுத்த 1 வாரத்திலேயே இல்லை 10 நாள்லேயே மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் பத்திரிகைகள் பேட்டியில் கிளியராக சொன்னார், கூட்டணி ஆட்சி, பிஜேபியிடம் இருக்கிற கூட்டணி ஆட்சி, NDA கூட்டணி ஆட்சி, அதில் கமாலாம் போட முடியாது, பிஜேபி இடம்பெறுகின்ற கூட்டணி ஆட்சி. அடுத்தது
முதலமைச்சர் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். சார், இப்ப அண்ணாமலை இருந்த வரைக்கும் சரியாக இருந்ததுன்னு நீங்கல்ல, என்ன சரியாக இருந்தது? நயினார் வந்து எதை சரியில்லாம நடத்திட்டார்? என்ன சரியில்லாமல் இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். என்ன சரியா இருந்ததுன்னு அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் தான் நானும் அண்ணன் OPS அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தோம். அவரை பதவியிலிருந்து நீக்கியது எங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக நான் பார்த்தேன். திரு நயினார் நாகேந்திரன் எங்களுடன் பயணித்தவர் தான், அம்மாவுடைய தொண்டர் தான், அதிலெல்லாம் எங்கள் நண்பர் தான். ஆனால் திரு பன்னீர்செல்வம் விஷயத்தில் அவர் பேசியதும், அமித்ஷா சொல்லியதற்கு இவர் புது அர்த்தங்கள் வைத்து பேசியதும், அவர் எடுக்கிறது தான் முடிவுன்னெலாம் சொன்னதுக்கு அப்புறம் அங்கே இருப்பது எப்படி சரி வரும்னு எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் என்னை போகிற இடங்கள் எல்லாம் என்னை அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. கூட்டணி விவகாரத்தில் OPS டிடிவி தினகரனின் குற்றச்சாட்டுகளுக்கு தான் பொறுப்பேற்க முடியாது என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஒருங்கிணைத்து கொண்டு போனார், ஆனால் நயினார் நாகேந்திரன் ஒருங்கிணைத்து கொண்டு போல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அது அவர் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா டிடிவியோட கூட்டணியில் இருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தி இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 165 இடத்துல போட்டி போட்டாங்க, 2% ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே. அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள். அதெல்லாம் அது எதனால அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவரு சொல்லி இவங்க சொல்றாங்களா, இவங்க சொல்லி அவங்க சொல்றாங்களா எனக்கு தெரியல. அந்த குற்றச்சாட்டுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியும்.